ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய அயலான், டிசம்பர் 15 ஃப்ரைடே அன்னைக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய ஆலமனா, இந்த ரெண்டு படங்களையும் ரிலீஸ் செய்யறதுக்கு ஹைகோர்ட் தடை விதிச்சிருக்கு. என்னாச்சு, எதுக்காக இந்த தடைன்னு வாங்க பார்க்கலாம். எஸ்கே ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம சினிமா ரசிகர்கள் எல்லாருமே எப்ப ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம் தான் அயலான். அதுக்கு காரணம் இன்று நேற்று நாளைங்கிற சூப்பரான ஒரு டைம் டிராவல் கதையை மூவியா எடுத்த ரவிக்குமார் டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் நடிக்கிற முதல் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். அதனாலேயே இந்த படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உண்டு பண்ணியிருந்தது. 2021லயே அயலான் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வேற லெவல் சகோ ரிலீஸ் ஆகி இருந்தது. அதுக்கப்புறம் 2 வருஷம் தொடர்ந்து சிஜி ஒர்க் லேட் ஆனது மட்டும் இல்லாம ஃபைனான்ஸ் பிரச்சனையாலும் அயலான் ரிலீஸ் தள்ளி போயிட்டே இருந்தது. இப்ப ஒரு வழியா 2024 பொங்கலுக்கு அயலான் ரிலீஸ் ஆகும்னு படக்குழு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்ப திடீர்னு அயலான் படத்தை 4 வாரங்களுக்கு ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு ஹைகோர்ட்ல தடை விதிச்சிருக்காங்க. அயலான் மட்டும் இல்ல, வைபவ் ஹீரோவா நடிச்சு டிசம்பர் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய ஆலம்பனா படத்துக்கும் சேர்த்து 1 மாசம் தடைய ஹைகோர்ட் விதிச்சிருக்கு. இந்த 2 படங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதனால தான் இந்த தடை. அயலான், ஆலம்பனா இந்த 2 படங்களையும் கேஜேஆர் ஸ்டுடியோஸ் தான் தயாரிச்சிருக்கு. இந்த 2 படங்களோட ரிலீஸ் தேதியை அறிவிச்சதும் டிஎஸ்ஆர் பிலிம்ங்கிற ஒரு நிறுவனம், கேஜேஆர் ஸ்டுடியோஸ் எங்களுக்கு 14 கோடி ரூபாய் பாக்கி தரணும், அந்த அமௌண்ட்டை எங்களுக்கு செட்டில் பண்ணாம இந்த 2 படங்களையும் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு ஹைகோர்ட்ல 4 வாரங்களுக்கு ஸ்டே வாங்கிட்டாங்க. அதனால அயலான், ஆலம்பனா இந்த 2 படங்களும் குறிப்பிட்ட தேதியில ரிலீஸ் ஆகுறதுல சிக்கல் ஆகிடுச்சு. அயலான், ஆலம்பனா 2 படங்களும் பெரியவங்க மட்டும் இல்லாம குழந்தைங்களும் விரும்பி பார்க்குற மாதிரியான படங்கள் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்க வீட்டில் இருக்க சுட்டீஸ் இந்த 2 படங்கள்ல எந்த படத்தை விரும்பி பார்ப்பாங்கன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.